வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோல நம்ம தளபதி விஜய் நடிப்புல வினோத்தோட டைரக்ஷன்ல இன்னைக்கு வெளியாயிருக்கிற ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தளபதி விஜய், மம்தா பைஜு, பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், பாபி தியோல், இன்னும் நரேன் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்கு, எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. அதாவது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து ஒரு நாட்டையே அழிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜெயில்ல இருக்கிறாரு. ஜெயில்ல இருக்கிறது மட்டும் இல்லாம அங்க ஒரு வார்டனோட ஹெல்ப்பால தான் அம்மாவை பார்க்க ஊருக்கு வராரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வார்டன் வந்து இறந்துடுறாரு. அப்போ அவரோட மகளை எப்படியாவது ஆர்மியில பெரிய ஆபீசர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் வந்து நம்ம ஹீரோட்ட வந்து சத்தியம் வாங்கிடுறாரு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை ஆர்மியில சேர்த்தாரா இல்லையா, இதான் படத்தோட கதை. அதுக்கு ஹீரோ என்னென்ன விளைவுகளை சந்திச்சாரு, யார யார எதிர்த்தாரு அப்படிங்கிறதான் படத்தோட முழு கதையும். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லாவே பாருங்க. மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய். விஜய் வந்து படம் ஃபுல்லாவே சூப்பராகவே வந்திருக்கிறாரு. ஸ்டார்ட்டிங் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் பக்கா மாஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலே வேற லெவல்ல தியேட்டரே தெறிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். 3 மணி நேரத்துல எல்லா நேரமும் படத்தை தாங்கி நிற்கிறது பார்த்தீங்கன்னா விஜய் தான். அவரோட நடிப்பா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், டைலாக் டெலிவர்ஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த புல்லரிக்கிற மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் படத்துல. அதுக்கப்புறம் விஜய்க்கு ஈக்குவலா மம்தா பைஜு நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரியே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மம்தா பைஜு வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியில ஒரு ஆக்ஷன் ஃபைட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராவே வந்திருக்கு அவங்களுக்கு. நம்ம விஜய் கூட ஒரு ஃபைட் சீன் ஒண்ணு இருக்கு. கடைசியில யாருமே மிஸ் பண்ணாம பாருங்க. சூப்பரா இருக்கு அந்த ஃபைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் அவர் வந்து அவர் குடுத்த ரோல பண்ணியிருக்காரு. பெரிய இம்பாக்ட் குடுக்கலனாலும், அவர் குடுத்த ரோல அவர் பண்ணியிருக்காரு. அந்த ஹீரோயின் பூஜா ஹெக்டே ஹீரோயின்ங்கிற பேருக்கு ஒரு பாட்டுக்கு வந்து குத்தாட்டம் பட்டு மட்டும் தான் போடுறாங்க. அவங்கள வச்சு பெரிய இம்பாக்ட் இல்ல. ஒரு 4 சீன் வராங்க, ஆடுறாங்க, போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயின் வில்லன் பாபி தியோல். பாபி தியோல் வந்து ஃபாரின் வில்லனா கோட் ஷூட் போட்டு காமிக்கிறாங்க. 10 நிமிஷம் அதகலம் பண்றாரு. பயத்த கொண்டாடுறாரு. அதே மாரி கடைசி 10 நிமிஷம் ஒரு பயத்த கொண்டாடுறாரு. இடையில ஃபுல்லா அவர பார்த்தா பயம் இல்லங்க. அந்த மாரி தான் இருக்கு. சும்மா கோட் போட்டு நம்ம பக்கத்து வீட்டு நண்பர் மாரி போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. ஆ படத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நரேனா இருக்கட்டும், இன்னும் 2, 3 பேரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு குடுத்த ரோல ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படம் முழுக்க எல்லாருமே சிறப்பா பண்ணாலும், சில பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் படத்துல இருக்க தான் செய்யுது. படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா, சாங்ஸ் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. ஆக்ஷன் சீன் உண்மையிலே மாஸ் பண்ணியிருக்காங்க. அங்கங்க எல்லாமே புல்லரிக்கிற டயலாக் டெலிவரிஸா தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் விஜயோட ஆக்டிங், மம்தா பேஜியோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராவே வந்திருக்கு. இது எல்லாமே படத்துல பாசிட்டிவ். இது வந்து உண்மையிலேயே விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் படத்துல நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி சரியா செட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, பிரகாஷ் ராஜால வில்லனாக்கப்படுற ஒருத்தர், பிரகாஷ் ராஜ் கூட சேர்ந்தே வில்லத்தனம் பண்றது தான் இந்த படத்துல பெரிய வில்லத்தனமான காமெடி அப்படின்னு சொல்லணும். இந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்லாம் எனக்கு செட் ஆகல. உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம பூஜா ஹெக்டேயா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், இன்னும் 1, 2 பேர வந்து சரியா பயன்படுத்தலையோ! அப்படிங்கிற மாரி தோணுது. அவங்களுக்கான ஸ்பேஸ் சரியா குடுக்கல. 3 மணி நேரம் படமா இருந்தாலும், இவங்களுக்குள்ள ஸ்பேஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. ஏன் வராங்க? ஏன் போறாங்க? அந்த பிரியாமணியா இருக்கட்டும், ஒரு நல்ல ட்விஸ்ட் அப்படின்னு எதிர்பார்த்தது வந்து இல்லாம, சும்மா சாதாரணமா முடிஞ்ச மாரி அது முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படத்துல வந்து 3 மணி நேரம் ரொம்பவே ஜவ்வாய் இழுத்த மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஸ்பீடா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாரா தான் போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் நான் சொன்ன மாரி தான் சரியா இருக்கல. ஆ விஜய்க்கும், மம்தா பேஜிக்கும் மட்டும் தான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மத்த எல்லாமே கொஞ்சம் சுமார் தான். அதுக்கப்புறம் தேவையில்லாத அரசியல் திணிப்பு, தேவையில்லாத சீன்ஸு, தேவையில்லாத டயலாக்ஸ் எல்லாம் செயற்கையாவே திணிச்ச மாரி இருக்கு. அதாவது ஒரு வினோத் படம் மாரி சரியான டீட்டெயிலிங் இல்லாம படம் வந்திருக்கு. இப்போ கடைசியா வினோத் அஜித்துக்கும் சரி, இப்போ விஜய்க்கும் சரி எடுத்த 2 படமுமே அவர் படமா இல்லாம, அவங்க படமா வந்திருக்குது. அது உண்மையிலேயே ஒரு பெரிய வருத்தத்துக்கு தரக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த படம் கடைசியா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர்களுக்கு ஒரு லாஸ்ட்டா சாப்பிடக்கூடிய ஒரு சரியான மட்டன் பிரியாணி விருந்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மத்த ரசிகர்களுக்கு பிடிக்குமா, பிடிக்கலையா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.